வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சம்பங்கி வகைகள் மற்றும் சாகுபடி முறைகள் குறித்து விளக்குகிறார் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அருண்குமார் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா வடக்கு சாலை கிராம வேளாண்மையாளர் பி ராமன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நம் நாட்டில் உள்ள சிறு குறு மற்றும் நிலமற்ற விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் வெள்ளாடு வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் கொட்டகை முறையில் ஆடு வளர்த்து வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா வடக்கு சாலை கிராம வேளாண்மையாளர் பி ராமன். இவர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி தனது வருவாயினை உயர்த்தி கொண்ட தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த ஆடு வளர்ப்புங்கிறது எங்களுக்கு பரம்பரை தொழில். அதில் செம்பரி ஆடு, வெள்ளாடு கலப்பினமான முறையில் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அதே இது எங்கள் தகப்பனார் காலத்தில் 500 ஆடு வச்சுருந்து ஒரு நவீனங்கள் இல்லாமல் நாங்கள் காட்டில் தான் மேய்ச்சி, நாங்கள் காட்டில் தான் அடைய வச்சு, அந்த மாதிரியான தொழிலில் எங்களுக்கு அந்த மழை காலத்தில் நிறையா அந்த நோய் நோக்காடு தாக்கி ஒரு லாபத்தில் ஒரு கால்வாசி பங்கை அந்த மழை காலத்தில் சீக்கிலே எடுத்துகிட்டு போயிடும். அப்படி பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கையிலே கடந்த ஒரு 7 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய குன்றக்குடி ஆராய்ச்சி நிலையத்தின் வாயிலாக எங்களுக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியரோட அறிவுரையின் பேரில் அங்கே கால்நடை பயிற்சிக்காக நாங்கள் போயிருந்தோம். அதாவது குறிப்பிட்டு நாங்கள் ஒரு 20 விவசாயி கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள்லாம் எங்களை தேர்வு செஞ்சு, நீங்கள் சிறப்பான முறையில் கால்நடை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு எங்களை பயிற்சிக்கு அனுப்புனாங்க. அந்த பயிற்சியில் அந்த உயர் தொழில்நுட்பம் எப்படி அந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி போடுறது, மழை காலத்தில் எப்படியான அந்த குடற்புழு மருந்து கொடுக்குறது, எப்படி தடுப்பூசி எல்லாம் போடுறது, மேற்கொண்டு ஆட்டுக்கு அடர் தீவனம் என்ன கொடுக்குறது, பசுந்தீவனம் என்ன கொடுக்குறது அப்படிங்கிற அந்த சிறப்பான அந்த ட்ரைனிங் எல்லாம் தெரிஞ்சிருந்து எங்கள் தகப்பனார் காலத்தில் 500 ஆடு வச்சுருந்து நாங்கள் எடுத்த லாபம் இப்போ நான் சராசரி ஒரு 100 ஆடு வச்சுருக்கேன். ஒரு 5 ஏக்கரில் தீவன புல் இவங்களே அதாவது எனாமாவே கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த கோ4. அதாவது இந்த கோ4ல் எங்கள் பகுதியில் இந்த மின்னி செடி, சோளம் அந்த மாதிரியான பல தீவனங்களையெல்லாம் நாங்கள் எங்கள் ஒரு 5 ஏக்கரில் அதை பம்ப்செட்டு வசதியோடு வளர்த்து அந்த தீவனத்தை நாங்கள் கொட்டில் முறையில் அதாவது 100 ஆட்டையுமே இப்போ நாங்கள் மேய்க்கிறதே கிடையாது. ஒரே இடத்துல கட்டி போட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா 500 ஆடு வச்சுருந்து எங்கள் அப்பா எடுத்த ஈல்ட இப்போ நான் 100 ஆடு வச்சுருந்து வருஷத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபா அளவுக்கு நான் லாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த வேளாண்மை அந்த கால்நடை அபிவிருத்தி திட்டத்தில் எங்களுக்கு கொடுத்த அந்த ட்ரைனிங் தான், அந்த பயிற்சி தான். இப்போ என்ன போல் இப்போ ஒரு 100கணக்கான விவசாயி எங்கள் சிவகங்கை மாவட்டம் வறட்சியான மாவட்டம். ஆனால் அந்த வறட்சியான மாவட்டத்துலேயும் கால்நடைகளை சிறப்பாக வளர்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் கூட ஒரு 20 ஆடு 30 ஆடு நம்ம கொட்டில்ன்ற முறையில் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு படித்த இளைஞர்களுக்கு மத்தியில் கூட இப்போதைக்கு ஒரு விழிப்பாகி ஒரு 100கணக்கான விவசாயிகள் ஆடு வளர்க்குறதுக்கு
ஒரு முயற்சி எடுத்து இப்போ எல்லாம் பேங்க் வங்கி கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 50 ஆடு வளர்க்கணும்னா இவ்வளவு நிதி இருந்தால் போதும். மேற்கொண்டு நிதியை வந்து மாவட்ட ஆட்சியரின் கீழே வந்து வங்கி கடன்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து ஒரு 500 ஆடு வளர்க்குறதுக்கு எவ்வளவு, 50 ஆடு வளர்க்குறதுக்கு எவ்வளவு அப்படின்னு இப்போ கூட சமீபத்தில் கூட சிவகங்கை மாவட்டத்தில் 500 ஆடு வளர்க்குறதுக்கு என்ன ஒரு நமக்கு நிதி தேவை அப்படிங்கிறத இப்போதைக்கு நபார்டின் கீழே கூட இவங்க கேவிகியினுடைய ப்ராஜெக்ட் மூலியமாக இப்போ கூட ஒரு புதிய ஒரு பண்ணையை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் பகுதியில். அதுவும் படித்த பையன். அந்த படித்த பையன் வந்து அந்த தொழிலுக்குள்ளே வரணுன்ற ஒரு பெரிய ஆர்வத்தை எல்லாருமே பாராட்டினாங்க. மாவட்ட ஆட்சியர் கூட பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு இந்த கேவிகே கொடுக்குற அந்த ட்ரைனிங் தான் எங்களுக்கு. அப்போ இந்த இதோடவும் நாங்கள் இல்லை, மேற்கொண்டு வந்து எங்களுக்கு அந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த எங்கள் பகுதியில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப வறட்சியில் விளையக்கூடிய மிளகாய் இருக்குது பாருங்கள். அந்த மிளகாயே வந்து அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய கழிவு குப்பைகளை பயன்படுத்தி அந்த இயற்கை முறையில், அதுக்கும் ப்ரிசிசிங் ஃபார்மிங்கிற முறையில், அதாவது சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணியும் மிச்சப்படுத்தி உரமும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஆட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து அந்த மிளகாய் வந்து எங்களுக்கு உயிர் நாடி மாதிரி. அந்த மிளகாய் விவசாயம் வந்து எங்களுக்கு பணப்பயிர். அதை வந்து இயற்கை முறையில் நாங்கள் கொடுக்க முடியும், சாதிக்க முடியும்னு இன்றைக்கி 100 விவசாயி சேலஞ்ச் பண்ணி இயற்கை முறையில் விளைய வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆடு தான் உறுதுணை. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் பி. ராமன் அவர்களை 09786508218 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை, உரமிடல் மற்றும் பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 76% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 29 முதல் 33% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தை கருத்தில் கொண்டு 28/2/2016 வரைக்கும் கோடைக்கால இரவை எள் விதைப்பை மேற்கொள்ள ஏற்ற தருணமாகும். TMV 4, TMV 6, SVPR 1 எள் ரகங்களை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அளவில் ட்ரைகோடெர்மா விரிடி என்னும் உயிர் பூஞ்சானத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது மாமரங்களில் பூக்கள் உதிராமல் இருக்கவும் மற்றும் அதிக காய்கள் பிடிக்கவும் 2% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாலும் அதிக வெப்பநிலையை பொறுத்து நீர் பாசனம் செய்வதாலும் தார்விட்ட வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவிரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும். நெல் தரிசு பயறு வகை பயிர்களில் இலை வழி தெளிப்பாக பயறு அதிசயம் ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது DAP கரைசல் லிட்டருக்கு 20 கிராம் என்ற அளவில் பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும். கால்நடைகளுக்கு புல் மீது உள்ள பனித்துளைகள் காய்ந்த பிறகு மேய்ச்சலுக்கு விடுவதால் ஒட்டுண்ணி புழுக்கள் தாக்காமல் பாதுகாக்கலாம். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு.
தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 38 முதல் 95% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் வடகிழக்கு பருவமழை பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களின் அறுவடை முடிந்த நிலங்களை உழவு செய்து கிடைக்கும் மழைநீரை சேமிக்கவும். தற்பொழுது எதிர்பார்க்கப்படும் அதிகமான மேகமூட்டம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட வானிலையில் மிளகாயில் பழ அழுகல் நோய் காணப்படுகிறது. இந்நோய் தாக்கப்பட்ட பழங்களில் வெளிரிய சாம்பல் நிறத்தில் நீள வாக்கில் புள்ளிகள் காணப்படும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட பழங்களை தனியாக பிரித்து எடுத்து அழிக்கவும். இந்நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 1 கிலோ மென்கோசெஃபை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, தேனி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களான புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 69 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையிலுள்ள நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். மிளகாய் செடியில் காய் துளைக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை ஏக்கருக்கு 5 என்ற அளவில் வைக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 88 ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நிலவும் வானிலையால் கோஸ் விதையில் காப்பர் ஆக்சி குளோரைடு கலவையை லிட்டருக்கு 2.5 கிராம் தெளித்து மேட்டுப்பாத்தியில் 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரி வரியாக விதைப்பு செய்யவும். தேயிலையில் சிவப்பு சிலந்தி தாக்குதலை தவிர்க்க தேயிலை தோட்டத்தில் நிழல் தரும் சில்வர் ஓக் மரங்களை மே மாதம் வரை வைத்திருந்து அதன்பின் கவாத்து செய்யலாம். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 71 முதல் 79% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 2 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோழிகளுக்கு எதிர்வரும் கோடையை உத்தேசித்தும், குறைந்து வரும் தீவன எடுப்பை மனத்தில் வைத்தும், தீவனத்தில் எரிசக்தியின் அளவை குறைத்து புரதத்தின் அளவை சற்றே கூட்டியும் தர வேண்டும். பூக்கும் நிலையிலுள்ள உளுந்து பயிரில் அதிக பூக்கள் மற்றும் காய்கள் உண்டாக பயறு அதிசயம் என்ற வளர்ச்சி ஊக்கியினை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 56 முதல் 85%ஆகவும், காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம்
மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காய்கறி பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% அளவு வேப்பம் கொட்டை கரைசலை தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 75 முதல் 79% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை செய்யப்பட்ட நெல் தானியத்தை வெயிலில் உலர்த்தி சேமித்து வைக்கவும். வெயிலில் உலர்த்த காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் மற்றும் மாலையில் 3 மணி முதல் 5 மணி வரையிலும் ஏற்ற தருணமாகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். மதுரை மாவட்டத்தில் மல்லிகைக்கு அடுத்தபடியாக சம்பங்கி பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது.
அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சம்பங்கி வகைகள் மற்றும் சாகுபடி முறைகள் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அருண்குமார் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கொய்மலர்கள், உதிரிப்பூக்கள் இப்படின்னு 2 வகையான பூக்கள் வந்து அதிகமாக வந்து சாகுபடி செஞ்சுட்டு வரோம். இப்போ கொய்மலர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட மாநிலங்கள் வந்து அதிகமாக வந்து கொய்மலர்கள் வந்து உற்பத்தி செஞ்சு வராங்க. நம்ம தென்னிந்திய மாநிலங்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த உதிரிப்பூக்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு தெரியும், தமிழில் வந்து ஒரு வாக்கியம் இருக்குது, மாலையும் மரியாதையும் அப்படின்னு. இந்த மாலைக்கு வந்து அதிகமான வந்து பூக்கள் வந்து சேர்க்குறது வந்து இந்த உதிரிப்பூக்கள். இந்த உதிரிப்பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு தெரிகிறது வந்து மல்லி, கனகாம்பரம், அடுத்தது பார்த்திங்கன்னா சாமந்தி, புழுக்க சாமந்தி, சம்பங்கி இப்படின்னு பல வகையான உதிரிப்பூக்கள் வந்து இருக்குது. இந்த சம்பங்கி வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கியும் மல்லியும் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் வாழக்கூடிய பயிர்கள். இந்த சம்பங்கி வந்து பாலியாந்தஸ் டியூப்ரோசா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியலை சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெக்சிகோன்றதை தாயகமாக கொண்டு வணிக ரீதியாக வந்து 16ஆம் நூற்றாண்டிலே வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஆக இது ஒரு 400 வருஷம் கால பயிர். இது வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு வணிக ரீதியாக பார்த்தோம்னா உதிரிப்பூக்களில் வந்து ஒரு நல்ல ஒரு வணிக பயிர்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி நம்ம வந்து இப்போ மற்ற பயிர்களை காட்டிலும் இந்த பூக்களுக்கு வந்து ஏன் வந்து அதிக லாபம்னு பார்த்திங்கன்னா, தினந்தோறும் வருமானம் தரக்கூடிய ஒரு நிரந்தர பயிர்னு சொல்லலாம். நம்ம இதை ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம காட்டில் வச்சுக்கலாம். அதை இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட மண் வகையில் இது நன்றாக வளரும். இதுக்கு வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த பூமி, அதாவது மணல் பாங்கான பகுதிகளில் வந்து இந்த பூக்கள் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களிமண்லேயும் வரும். ஆனால் அந்த செம்மண்ணில் வரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மகசூல் கிடைக்கலனா கூட ஓரளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், மகசூல் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா வடிகால் வசதி. நல்ல மழை பெய்யும் தருணங்களில் பார்த்திங்கன்னா செடி வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப குன்றி காணப்படும். அப்போ வந்து நல்ல வடிகால் வசதி இருந்துச்சுன்னா நல்ல மழைக்கு ஏற்ற தகுந்த மாதிரி செடிகள் வந்து நன்றாக வளரும் தன்மை கொண்டது. இதில் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா மண்ணோட அமிலத்தன்மை. மண் மாதிரியம் வந்து செய்ய சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்டே வருது. இந்த மண் பரிசோதனை வந்து நம்ம செஞ்சு இந்த பயிர் நம்ம செஞ்சோம்னா குறைந்த செலவில் அதிக லாபம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம்ம வந்து பெறலாம். சம்பங்கி வந்து முக்கியமாக வந்து எந்த காலத்தில் வந்து நம்ம வந்து பயிர் செய்யலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் வந்து நம்ம வந்து நடவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது கிழங்குகள், அதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது இந்த பயிர் வந்து கிழங்கு மூலயமா வந்து நம்ம வந்து பயிர் செய்யக்கூடியது. இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கிழங்கு வந்து நம்ம எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னா, தாய்க்கிழங்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த தாய்க்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் நல்ல பருவட்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி உள்ள கிழங்குகளை தான் நம்ம வந்து பயிர் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். இப்போ பக்க கிழங்குகள்னு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம், 15 கிராம், 20 கிராம்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம கழிச்சிட்டு நல்ல தரமான கருணைகளை வந்து நம்ம வந்து பயிர் செய்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்படி தரமான கிழங்குகள் வைக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கிழங்குகளில் உள்ள வேதியியல் சக்தி வந்து செடி வந்து நன்றாக வளர்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அப்படி கருணைகளை வந்து நம்ம வந்து சேகரித்து அதை வந்து நம்ம வந்து பயிர் செய்கிறதுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த கருணைகள்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஹெக்டாருக்கு எவ்வளோ சார் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1,20,000 கருணைகள் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். எவ்வளோ வெயிட் சார் வரும்? ஒரு 800லேருந்து ஒரு 900 கிலோ கிட்ட வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ வந்து நம்ம வந்து விவசாயிகள்கிட்ட வந்து நம்ம வாங்கினோம்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாலேருந்து 70 ரூபா கிட்ட ஒரு கிலோ வந்து விதைக்கானது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதை வந்து நம்ம வாங்கி சார் இவ்வளோ செலவு பண்ணி என்னால் வந்து இந்த விவசாயம் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக நம்மளுக்கு வந்து சப்சிடி கிடைக்கிது. 50% மானியம் வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 37,500 ரூபா வந்து ஒரு ஹெக்டாருக்கு அப்படின்ற இதில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. அது மூலயமா நம்ம பண்ணலாம்.
விவசாயிகள் வந்து தைரியமாக இந்த சம்பங்கி சாகுபடி வந்து தாராளமாக நீங்கள் பின்பற்றலாம். இப்போ கிழங்குக்கு ஏதாவது நம்ம வந்து செய்யணுமா சார்? விதை வந்து விதை நிறுத்தி செய்யணுமா? கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இது கிழங்கு வகை பகுதி அப்படின்றனால நூற்புழுக்கள் தாக்கக்கூடியது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிழங்குகளில் வந்துட்டு நம்ம வந்து நடுறதுக்கு முன்னாடி அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை-ஆக்சைடு, இது 3 சொல்யூஷன்லையும் வந்துட்டு நம்ம வந்து முக்கி நம்ம வந்து நடவுக்கு வந்து நடுறோம். நடும்போது எப்படி சார் நடணும்? தரையில் நடணுமா, இல்லை வந்து நம்ம வந்து ராமபாத்தியில் வந்து நடணுமா? நம்ம ராமபாத்தி தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நம்ம விவசாயிகள் வந்து ராமபாத்தினுவோம். அந்த ராமபாத்தியோட நெத்தியில் வந்து நடணும். ராமபாத்தி எவ்வளோ சார் இடம் இருக்கும், இடைவெளி இருக்கணும். அதாவது நெத்திக்கும் வந்து 45, அதாவது 1.5 அடி அகலமும், செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர், அதாவது 3/4 அடி இடைவெளியும் வச்சு நம்ம வந்து நாற்றுகளை வந்து கருணைகளை வந்து நம்ம வந்து நட வேணும். அப்படியே வந்து நம்ம நட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 கன்றுகளை வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள். என்ன வகையான ரகங்களை வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலன் அளிக்கும்னு பார்த்திங்கன்னா, இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து மாலைக்கு போகிற பூக்கள் இருக்குது, இன்னொன்று வந்து எண்ணெய் திருவம் இருக்கக்கூடிய பூக்களும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மாலை கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த நாடு ரகங்கள் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் என்ன ரகம் இருக்கா சார்? இருக்குது. அதாவது கல்கட்டா லோக்கல், பூனே லோக்கல் அப்படின்னு சொல்லி 2 ரகம் வந்து பிரஜ்வால், இது மாதிரி வந்துட்டு நல்ல ரகங்கள் வந்து மாலைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இது எண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாசினி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் அப்படின்ற 2 ரகம் வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாலை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகங்களில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து வைப்பு திறன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது வந்து மாலை கட்டுறது. வைப்பு திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதும், ஆனால் வந்து எண்ணெய் திரவம் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து எது சார் லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பூக்களை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அதுதான் முக்கியம். ஒரு விவசாயியோட முக்கியமான ஒரு கண்காணிப்பு என்னென்னா, அவருக்கு வந்து எந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு விவசாயினால் வந்து அறுவடை காலத்தில் வந்து ஒரு 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக வந்து விவசாயிக்கு வந்து கிடைக்கிது. மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்பங்கியை வளர்த்து வாழ்க்கையில் வளம் வர வாழ்த்துகிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் பி. அருண்குமார் அவர்களை 08903606089 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 19/2/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்பிடிப்பு பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் கீழ் பயனடைந்த சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர் கே. ஞானபூரணம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் பசுந்தீவன தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம். செல்லப்பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ரபி பருவத்திற்கு ஏற்ற அவரை சாகுபடி குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. அருண்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.